இது 100% அடல்ட் கண்டென்ட் 18+ அனிமி. ஸோ தனியாக பார்க்குறது உங்களுக்கு நல்லது. நிறைய காஜி, கொஞ்சோண்டு சைஃபை, கொஞ்சோண்டு ராம்காம், இது எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தனால மட்டும்தான் இப்படி ஒரு அனிமி சீரிஸ் எடுக்க முடியும். பேசிக்காக இது வந்து ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ண ஒரு அனிமி சீரிஸ். அதுலேயும் அந்த டைம் டிராவல் பண்ணுற மெத்தட் இருக்கே, சீரியஸாக இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் டிராவலை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா. அப்படி என்ன மாதிரி டைம் டிராவல்ரா? டைம் டிராவல் பண்ணுறாங்கடா ப்ரோ, இந்த அனிமி சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும், ஃபன்னா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒய் நாட் அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னோட ரியாக்ஷன் என்னமா திரும்ப இருந்துச்சு. அதுவும் ஒரே ஒரு எபிசோட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒன்லைன் கூட எப்படி சொல்றது தெரியலையே. சரி, கொஞ்சம் ஸ்பாய்லர்னு கூட சொல்ல முடியாதுடா அதை. சரி சொல்றேன். ஸ்கூல்லயே நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அண்ட் நடுபெஞ்சிலேயே வாழ்க்கையை ஓட்டுற ஒரு பையனும் இருக்கான். ஒரு நாள் ஒரு முரட்டுத்தனமான இன்சிடென்ட் நடக்க அந்த பொண்ணு நம்ம மிடில் பெஞ்ச் பையன் கிட்ட, இனிமே நீ தாண்டா எனக்கு பீரோ, இல்லனா என்ன நடக்கும் பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை காட்டுவா. நீ இதை ஒத்துக்கல அப்படின்னா இப்படிதான்டா நடக்கும் அப்படின்னு ஒரு சம்பவத்தை காட்டினதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம நம்ம மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஓகே சொல்றான். தென் இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்றதா இந்த அனிமி சீரிஸ். மொத்தமா 12 எபிசோட் இருக்கு. ஜாப்பனீஸ்ல மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. அனிமி நேம் வந்து நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ப்ரோ தமிழ் டப்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இன்னும் வரல ப்ரோ, பட் நீங்க தாராளமா இதை பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு.